ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம்ஸ் டு ஃபேஷன். ஸோ இன்றைக்கி நம்ம சுடிதாரில் ஒரு ஷார்ட் ஸ்லீவில் வந்து ஒரு சின்ன டிசைன் தான் பண்ண போகிறோம். இந்த டிசைனை ரொம்ப நாள் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தது. சரி, ஓகே, இன்றைக்கி ஸ்லீவ்ஸ்க்கு இதை பண்ணிடலாம் அப்படின்ட்டு இந்த டிசைட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒரு ஐ ஷேப் வந்து வரைஞ்சிக்கிறோம். அதுக்கு மேலே ஒரு இன்ச் அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதை வெட்டி எடுத்துக்கிறோம். அந்த ஐ ஷேப்பை மட்டும் நம்ம பெண்ணை வச்சு நல்லா திக்காக வரைஞ்சிக்கலாம். ஏன்னா அது மேலே தான் நம்ம தையல் போட போகிறோம். இப்போ என்ன பண்ணணும், லைனிங்கில் வந்து சென்டரில் அந்த ஐ ஷேப் நம்ம வெட்டின கேன்வாஸை எடுத்து வச்சு நான் அயர்ன் பண்ண போகிறேன். கரெக்டாக நீங்கள் அளவு எந்த அளவு மார்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வெட்டிக்கோங்க. ஸோ ரெண்டையுமே வந்து நான் லைனிங் கிளாத்தில் வந்து கரெக்டாக சென்டர் பாயிண்டில் வச்சு அயர்ன் பண்ணிட்டேன். ரெண்டுமே செட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், மெயின் கிளாத்துக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சு நம்ம அந்த கேன்வாஸ் மேலே அந்த ஸ்டிச்சஸை, அந்த ஐ ஷேப்புக்கு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுட்டு வர போகிறோம். கரெக்டாக கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. நான் வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக போடுறதுனால நான் ஸ்பீடாக போடுற மாதிரி உங்களுக்கு தெரியும். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே போடுங்க. ஃபஸ்ட் டைம் தைக்கிறதுனா கொஞ்சம் பொறுமையாகவே போடுங்க, தப்பு இல்லை. ஸோ இப்போ அதில் ஒரு தையல் வந்து நம்ம அந்த ஐ ஷேப்பில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், உள்ள அந்த ஐ ஷேப்பை வந்து கொஞ்சம் வந்து விட்டுட்டு ஒரு 2 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சமாக இடம் விட்டுட்டு நம்ம அதை வெட்ட போகிறோம். வெட்டிட்டு உள்ளே வந்து கட் போட போகிறோம். ஏன் இந்த கட் போடுறது அப்படின்னாக்கா, நம்ம திருப்பும் போது நம்ம தையல் போட்டோம் இல்லைங்களா, அந்த ஐ ஷேப் மட்டும்தான் நமக்கு வெளியில் இருக்கும். ஸோ சுருக்கம் வராமல் இருக்கணும் அப்படின்னாக்கா அந்த கட் ரொம்ப அவசியம் நமக்கு. ஸோ போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ லைனிங் கிளாத்து மெயின் கிளாத்தை உள்ளே விட்டு நான் வெளியில் இழுத்த உடனே அந்த ஐ ஷேப் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது பாருங்கள். எந்த ஒரு சுருக்கமுமே இல்லாமல் அந்த ஐ ஷேப் மட்டும் தெரியுது பாருங்கள். ஸோ அந்த ஷேப்புக்கு மேலே இப்போ படியணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு தையல் ஒன்று போட போகிறோம். இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்க, தையல் போடாமல் அயர்ன் பண்ணிக்கிறாங்க. அயர்ன் பண்ணும்போது கூட அந்த ஸ்டிச்சஸ் வந்து அப்படியே ஸ்டிஃபாக காட்டுது. பட் நம்ம மேலே உள்ள டிசைன் கொடுக்க போகிறோம் அப்படின்றதுனால ஸ்டிச் போட்டுக்கிறது நல்லது. ஸோ அதனால் நான் ஸ்டிச் போட்டுக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் அது உள்ள என்ன டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, டோரி டிசைன் தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி லைன் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் நாம் ஒன்றா அட்டாச் பண்ணிடலாம். கீழே வந்து தையலுக்கு வந்து லைனிங் கிளாத்தில் வந்து நான் 1/4 இன்ச்சு இடம் விட்டுருந்தேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், மெயின் கிளாத்தை அதிகமாக வெட்டி எடுத்ததை வந்து அப்படியே உள் பக்கமாக மடித்து வச்சு தைக்கிறேன். ஸோ எப்பயுமே நம்ம வந்து ஹேண்டில் வந்து மடித்து வச்சாலோ இல்லை எம்மிங் பண்ணாலோ ஒரு அமைப்பு இருக்கும். ஸோ அது மாதிரி பண்ணிவிட்டு நான் ஓரத்துலேயும் அதுக்கு மேலேயுமே தையல் போட்டுக்கிறேன். இப்போ லைன் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஒன்றா ஆக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற வேஸ்ட்டு கிளாத்தை வந்து அதையுமே வெட்டி எடுத்துட்டு ஸ்லீவ்ஸை வந்து இப்போ கரெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்லீவ்ஸ் வந்து நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து அதுக்கு உள்ள என்ன டிசைன் பண்ணலாம், நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் உள்ளே பண்ணலாம். அப்படியே கூட விடலாம், நாட் வைக்கலாம், இல்லை சின்ன டெம்பிள் டிசைன் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து ஆரி பீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை கொடுத்து கூட பண்ணலாம். ஸோ நான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத பார்க்கலாம் நம்ம. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு நியூஸ் பேப்பரில் நான் அந்த சென்டரில் இருக்கிற ஷேப்பை மட்டும் வச்சு அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு சுற்றிலும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு தனியாகவும் நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், அந்த மெட்டீரியலுடைய உள் கலர் வந்து ஆரஞ்சு, டார்க் ஆரஞ்சு. ஸோ அந்த கலரில் கிளாத் எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு 1/2 இன்ச்சு கரெக்டாக வர்ற மாதிரி டோரி ஒன்று நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டோரி ரெடி பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இல்லைன்னா நான் அடுத்த வீடியோவில் நான் டோரி ரெடி பண்ணுறதை நான் போடுறேன். ஸோ இந்த டோரியை அப்படியே டைரெக்டாக வச்சிங்கன்னா அந்த பஃபினஸ் எப்படி சொல்கிறது, அந்த ஒரு நல்லா புஃப்னு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி நமக்கு தேவையில்லை. ஸோ அது படியணும் அப்படின்றதுக்காக அது 2 ஓரத்துலையுமே நாம் தையல் போட்டுக்கலாம். இப்போ இதை நான் தச்சு முடிச்சதுக்கு அப்புறமேலுக்கு அந்த சுடிதாருடைய கலர் அந்த நூலில் தான் நான் தைச்சேன். தச்சு முடிச்சதுக்கு அப்புறமேலுக்கு அது ஒரு கான்ட்ராஸ்டாக பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன், நம்ம இப்போ ஐ ஷேப் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் சென்டரில் லைன் போட்டுட்டு நம்ம 2 பக்கமும் மடிச்சு தைக்கிற அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அது வரைக்குமே 2 பக்கமும் வச்சு உள்ள நம்ம தைக்கிறோம். ஸோ நீங்கள் டோரி வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க, தப்பு இல்லை, மீந்தாலும் பரவாயில்ல. ஆனால் பத்தாமல் இருந்துட போகுது. இருந்துச்சுன்னா அப்புறம் அது இன்னும் கொஞ்சம் வேலை நம்ம திரும்ப ரெடி பண்ணுறது. ஸோ டோரி கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோம், ஆல்டர்னேட்டிவாக ஒன்று விட்டு ஒன்று ஒரு பக்கத்துலேயே நான் ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு இது வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்து ஒன்றை விட்டுணும், அடுத்து ஒரு இது ஸ்டிச் பண்ணணும். அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக இப்போ ஸ்டிச் பண்ணும்போது ஒரு ஜிக்ஸாக் பைப்பிங் மாதிரி நமக்கு கிடைக்கும். இது இப்போ ஒரு பக்கம் தைச்சி முடிச்சதுக்கு அப்புறமேலுக்கு அடுத்த பக்கமும் தைக்கலாம். நீங்கள் வந்து இப்போ பேப்பர் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா, நான் ஆர்டினரி நியூஸ் பேப்பராக இருந்தால் 2 பேப்பர் எடுத்துக்கோங்க. அப்போ தான் தையல் நிற்கும். நார்மல் நியூஸ் பேப்பரில் ஒரு பேப்பர் தையல் வந்து கிழிஞ்சிக்கிட்டே வரும்.
ஸோ இப்போ பாருங்க, நான் அந்த டிசைன் இப்போ நான் ஐ ஷேப்பை வந்து ஃபில் பண்ண போகிறேன். நம்ம தச்ச டிசைனை வச்சு ஐ ஷேப்பை ஃபில் பண்ண போகிறோம். இப்போ பின் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா எப்படி இருக்கு பாருங்க. ஒரு தையல் ஓரமும் ஒரு தையல் இன்னும் கொஞ்சம் தள்ளியும் போட்டுருங்க. பின்பக்கம் திருப்பி அந்த நியூஸ் பேப்பர் எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸையும் வெட்டி எடுத்துருங்க. உங்களுக்கு இப்போ இந்த ஷேப் வந்து நல்லா இருக்கும். இது வந்து சாரியை விட சுடிதாருக்கு வந்து நல்ல பக்காவா இருந்துச்சுங்க இந்த ஷேப்பு. ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் இதை நான் தைக்கணும்னு. பட் இதுக்கு தைக்கணும் அப்படின்னு இப்பதான் டைம் வந்துச்சு, அதனால தான் நான் தைக்கிறேன். ஸோ இது வந்து புது டிசைன்லாம் கிடையாது, இது எல்லாருமே யூஸ் பண்றாங்க இந்த டிசைனை. பட் நான் இது வரைக்கும் அதை தைச்சது இல்லை, அதனால தான் நான் சரி நம்ம தைப்போம் அப்படின்ட்டு தைச்சேன் நான். பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றேன், அந்த ஸ்லீவ்ஸுக்கு வந்து ஓரத்துல வந்து லேஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்றேன். நான் என்னோட ஸ்டிச்சிங் மெத்தட் எப்படி இருந்தேன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.